மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். நிறைய பேர் களத்துக்கே வரலையே, வேர் இஸ் த பார்ட்டி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா, பார்ட்டி தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ட்டி ஆபீஸ்லயே வந்து பார்ட்டி பண்ணி டான்ஸ் ஆடி இருக்காங்க. பார்ட்டி பண்ணிருக்காங்களா? ஐ மீன் வந்து பார்ட்டியை பத்தி பேசி டான்ஸ் ஆடிருக்காங்கன்னு சொல்றோம்ப்பா. ஓகே, அது என்ன கட்சிங்கிறது என்ன மக்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஷோக்குள்ள போவோம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நானும் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. தமிழ்நாட்டுல நிறைய பார்ட்டிஸ் வந்து எலெக்ஷனுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அமெரிக்காவில் நடந்த ஒரு பார்ட்டி தான் உலகம் முழுக்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பார்ட்டியில சில அரசியல் தலைவர்கள் டான்ஸ் எல்லாம் இருக்காங்களாம் சில தலைவர்கள் முன்னாடி. அதெல்லாம் எல்லாம் போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, சரி, ஓகே. நம்ம இப்ப ஆண்டுகிட்டு இருக்க பார்ட்டின்னு பாக்குறப்ப பாஜக தான் இந்தியாவில. இது வந்து பட்ஜெட் எல்லாம் தாக்கல் பண்ணாங்க. இதுக்கு வந்து ஆதரவும் இருக்கு, எதிர்ப்பும் வந்து இருக்கு. இது மோடி வந்து பாராட்டிட்டு வந்து போனாப்புல. அடுத்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2047 வளர்ச்சி அடைந்த இந்தியா உருவாக்குறதுக்கு நம்ம வந்து இலக்கு வச்சிருக்கோம், அதுக்கான 25 வருஷம் செயல் திட்டம் தான் இந்த பட்ஜெட்ல வந்து இருக்கு, எதிரொலிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அதே ஸ்கிரிப்டை யோகி ஆதித்யநாத் அவருக்கு நன்றி சொல்லி, அதாவது பிரதமர் மோடி ஒரு தொலைநோக்கு பார்வையோட அந்த பட்ஜெட்டை போட்டிருக்காரு, அதனால ரொம்ப நன்றின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி இந்த 11 ஆண்டுகள் பட்ஜெட் போட்டு அவங்க 25 கோடி மக்களை வந்து வறுமையில இருந்து பிரதமர் மோடி மீட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்லாம் பாராட்டிட்டு இருந்தாரு. இவங்க எல்லாம் மோடிக்கு, யோகி ஆதித்யநாத் இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு பாஸ் தான் இருக்காரு. அது யாருன்னா நிதின் நவீன். அப்படிதான் அவங்களே சொல்லிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 9 முறை ஒரே ஆளா நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் போட்டிருக்காங்கன்னா அப்ப மக்களே என்ன நினைக்கிறாங்க, நல்ல ஆட்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லி தானே மக்கள் நினைக்கிறாங்க. இது 2047 விக்சித் பாரத்துக்கான பட்ஜெட் அப்படிங்கிறத நிதின் நவீனும் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரே ஸ்கிரிப்ட்ல முன்ன பின்ன மாத்தி போட்டிருக்காங்க. எதிர்கட்சிகள் எப்படி விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா, குறிப்பா காங்கிரஸ் உடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்த பட்ஜெட்ல ஒரு அரசியல் தெளிவே கிடையாது, உலக பொருளாதாரம் மாறிக்கிட்டு இருக்கு, அது தொந்த மாதிரி அதுக்கான தீர்வுகளும் வந்து இல்ல, ஒரு கொள்கையே இல்ல இந்த பட்ஜெட்ல, ஒரு சமத்துவம் வந்து இல்ல, எதுவுமே இல்ல அப்படின்ட்டு இருக்காரு. எதுவுமே இல்ல அப்படின்ட்டு இருக்காரு. இந்த பக்கம் எல்லாமே இருக்கு அப்படின்றாங்க. சரி, மம்தா பானர்ஜி பெங்கால்ல வேற எலெக்ஷன்லாம் வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது காமன் மேனுக்கான பட்ஜெட்டாவே இல்லை இது. அதே மாதிரி பெங்காலுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது அவங்களும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்க தோக்க போறது தெரிஞ்சு போச்சு பிஜேபி. அப்படி இருக்கும்போது எதுக்கு பெங்காலுக்கு திட்டங்கள்லாம் ஒதுக்கிட்டுன்னு பிஜேபி முடிவு பண்ணிட்டாங்கன்னு அவங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து அகிலேஷ் யாதவ் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பட்ஜெட்டுங்கிறது அவங்க சொந்த கட்சிக்காக போட்டப்பட்ட பட்ஜெட்டு தான், மற்ற மாநிலங்களுக்கோ இல்ல மக்களுக்கோ எதுவுமே இதுல பண்ணல அப்படிங்கிறாரு அவரு. அவங்க கட்சி அப்ப பலனடையுதுன்றாரு அந்த பட்ஜெட்ல. ஆமா, நண்பர்கள் கூட பயனடையலாம். ஆமா, யாருக்குமே பயன் இல்லைன்னு சொல்லி எதிர்கட்சிகள் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பா பினராயி விஜயன், கேரளாலையும் தேர்தல் வருது இல்ல, அவரும் அதான் சொல்றாரு, கேரளாவை ஒட்டுமொத்தமா புறக்கணிச்சுட்டாங்க, இது சாமானிய மக்களை வறுமைக்குள்ள தள்ளிரும் இந்த பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் நவீன் பட்நாயக் அவர் எதிர்கட்சியா இருந்தா கூட பிஜேபி கூட்டணி வச்சவர் தான். ஒடிசா வந்து முற்றிலும் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு, இது இயற்கை வளங்களை சூறையாடுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பட்ஜெட் தான் அப்படிங்கிறாரு அவரு. ஏன்னா அந்த தமிழ்நாடு, ஒடிசா இங்கெல்லாம் வந்து நாங்க கனிம வளங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுதான் சூவேவும் சொல்றாரு. சு வெங்கடேசன் மதுரை எம்பி அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம தமிழ்நாடு கேட்டது கீழடி பத்தின விஷயங்கள், மெட்ரோ பத்தின விஷயங்கள், ஆனா தமிழ்நாட்டுல சூறையாடுறதுக்கான பட்ஜெட்டா தான் இது வந்து போட்டிருக்காங்கன்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த விதமான நடவடிக்கை இந்த பட்ஜெட்ல பார்க்கவே முடியலன்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. முன்னாள் மத்திய நிதியமைச்சரா இருந்த ப. சிதம்பரம் அவர் சொல்றது என்னன்னா, வேலை வாய்ப்பு ஒரு பிரச்சனையா இருக்கு, ரூபாய் மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு, இப்படி நாட்டில் உள்ள எந்த நெருக்கடிக்குமே இந்த பட்ஜெட்ல வந்து பதில் இல்லை. அதே மாதிரி முக்கியமான துறைகளுக்கு நிதி ஒதுக்குவாங்கல்ல, அதுல எல்லா துறைகள்லையுமே நிதியை குறைச்சிட்டாங்க. முக்கியமான துறைகளுக்கு இந்த ஜல்ஜீவன் திட்டத்துக்கெல்லாம் வந்து 67,000 கோடி ஒதுக்கியிருந்தாங்க. இந்த பட்ஜெட்ல 17,000 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. ஒரு மந்தமான மோசமான பட்ஜெட் இது அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. எம்பி மாநில தலைவர் கமல்ஹாசன் வித்தியாசமா திட்டிருக்காரு கவிதை மொழியில. கள்ளிச்செடி பசுவாகி பால் சுரக்கும், வெப்பம்பூ தேனெடுக்கும், பணவண்டு வறுமை கதிரறுக்க, காணல் நீர் வாய்க்கால்கள் கற்பனை அறுவடையில், கணவனில் மணிகள் தெருவோர ஜமீன்தார்கள் வரி செலுத்த, பஞ்சராஜ்ய பரிபாலனம் எங்கும் ஓங்கும். ஏதாவது புரிஞ்சுதா? எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. ஆனா ஏதோ திட்டிருக்காருங்கிறது மட்டும் தெரியுது. கள்ளிச்செடி பால் சுரக்கும், அந்த மாதிரி இந்த பட்ஜெட்ல எப்படி நன்மை பயக்கும்னு கேட்டிருக்காரு. அதான் கேட்டுதானே ஆகணும் அந்த கூட்டணியில இருக்கும்போது. சரி, அதே மாதிரி இந்த கூட்டணியில இருக்கிறவங்க எப்படி புகழ்ந்திருக்காங்கன்னா, அதுவும் ஜி.கே. வாசன்லாம் இது ஒரு பெரிய அறிக்கையா விட்டு, அதை இப்படி பண்ணிட்டீங்க, இதை அப்படி பண்ணிட்டீங்க, இந்த இந்தியாவுக்கான வளர்ச்சிக்கான பட்ஜெட், அது மாதிரி தமிழ்நாடு பொருளாதாரமும் இந்த பட்ஜெட்ல ஓங்கி வளரப்போகுது அப்படின்லாம் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. ஓகே, அவர் சொன்ன கரெக்டா தான் இருக்கும்.
எடப்பாடியும் அதே மாதிரி தான் ஒன்று சொல்லியிருக்காரு. அவர் இது ஒரு பொருளாதார மேம்பாட்டுக்கான ஒரு பட்ஜெட்டை தான் பாக்குறதுனால இந்தியா வளர்ச்சி அடையும், எல்லாரும் வளர்ச்சி அடையும் அப்படின்ட்டு இருக்காரு. யாரோட பொருளாதார மேம்பாட்டுக்கு? நாட்டோட வளர்ச்சி அடையுதுப்பா அவங்கள பொறுத்த வரைக்கும். யாரு போறாங்க? ராகுல் காந்தியும் நேற்று நிறைய விமர்சனங்களை வச்சிருந்தாரு. இது இளைஞர்களை கண்டுகொள்ளாத பட்ஜெட், விவசாயிகளை கண்டுகொள்ளாத பட்ஜெட்னு. அதுக்கு நிர்மலா சீதாராமனே பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் அரசியலுக்காக இந்த குற்றச்சாட்டுலாம் விமர்சனம்லாம் வைக்கிறாருன்னா ஓகே, ஆனால் ஃபேக்ட்ஸோட பேசணும், பேசினாதான் நான் பதிலடி கொடுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சர்வதேச அளவில் பொருளாதாரம் மந்தமாக இருக்கும்போது இங்கே அதனால பாதிக்கப்படுற துறைகளுக்கான சிறப்பு திட்டங்கள் இந்த பட்ஜெட்ல இருந்தது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. ப்ரெஸ் மீட்ல மிடில் கிளாஸ் மக்களுக்கு என்ன விதமான நன்மை இந்த பட்ஜெட்ல இருக்குன்னு கேட்டப்போ நிர்மலா சீதாராமன் ஒரு 5 செகண்ட் பாஸ் விட்டு வாயை திறந்து அப்படின்னு சொன்னது மீன் மெட்டீரியலா மாறிக்கிட்டு இருக்கு. அவர் மிடில் கிளாஸ் எதுவுமே பண்ணலன்ட்டு அவங்க ரியாக்ஷன்லேயே தெரியுது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல நிறைய விஷயங்கள் எழுப்பியிருந்தாரு. குறிப்பா சீனா இந்தியால பெரும் பகுதி ஆக்கிரமிச்சிருக்கு, நான் ஆதாரபூர்வமற்ற தகவலை நான் சொல்லவே இல்லை, நம்ம ராணுவ தளபதி நரவானை எழுதிதான் நான் பேசுறேன்னு சொன்னப்ப ஆளுங்கட்சி பயங்கரமா எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படிலாம் பேசக்கூடாதுன்னா சொன்னாங்க. அந்த புக்கெல்லாம் பப்ளிஷே ஆகல, இவர் பொய்யா சொல்றாரு அப்படின்னு அமித்ஷாலாம் கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால மக்களவை ஒரு மாதிரி சலசலப்போட ஒத்தி வைக்கப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் அந்த ஈரான் பிரச்சனை அதுவும் பெருசா இருக்கு. ஆமா, குறிப்பா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா ரஷ்யால இருந்து எண்ணெய் வாங்கிக்கிட்டு இருந்தோம், நம்ம கச்சா எண்ணெய், நீங்க கச்சா எண்ணெய் வாங்குறீங்க அப்படின்னா 20% டேரிஃப் போடுன்னு டேரிஃப்லாம் போட்டிருக்காரு. இப்ப ஈரான் தான் வாங்கிட்டு இருந்தோம். இப்ப அமெரிக்காவும் ஈரானுக்கும் பிரச்சனை ஆனதுனால இனிமேட்டு இந்தியா வெனிசுலா இருந்து தான் எண்ணெய் வாங்க போகுதுங்கிறத ட்ரம்ப் அறிவிக்கிறாரு. அப்ப நம்ம தலைவர் யாரு இங்க, நம்ம இங்க இருக்கிறவர் தானே சொல்லணும். ஆனா இந்தியா சொல்லிடுச்சு, இனிமேட்டு ஈரான் இருந்து நாங்க வாங்க போறது இல்லை, வெனிசுலோட தான் வாங்க போறோம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ஆனா அங்க மிடில் ஈஸ்ட்ல திருப்பி ஒரு டென்ஷன் ஆகிட்டு தான் இருக்காங்க. இப்ப அந்த அமெரிக்கா போர்க்கப்பல்கள் ஈரானை சுத்தி நிக்கிறதுனால எப்பதான் தாக்குதல் நடத்தலாம்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த ஈரான் நாட்டோட சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கமேனி அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா எங்களை தாக்குனா அது நாங்க அமைதியா இருக்க மாட்டோம், இந்த ரீஜன் முழுக்க ஒரு பெரிய போர் வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மிடில் ஈஸ்ட்ல கொஞ்சம் டென்ஷன் அதிகமாயிருக்கு. ஆமா, இன்னொரு பக்கம் எலான் மஸ்க் உலகத்திலே இப்போ வளர்ச்சி அடைந்த பொருளாதாரம்னா இந்தியாவும் சைனாவும் மாறிக்கிட்டு இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காரு அவரு. அதை பிஜேபி எடுத்து பார்த்தீங்க இல்லை அப்படின்னு அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. சைனாவையும் சொல்லியிருக்காருல்ல, சைனாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஏதோ வராரு போல. ஆமா, சைனாவுமே டாலருக்கு நிகராக அவங்களுடைய ரூபாயை கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் ஈடுபட்டு இருக்காங்கன்னா அந்த நாட்டுடைய தலைவர் ஜி ஜின்பிங்கும் சொல்லியிருக்காரு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பல உலக தலைவர்களுடைய முகம் கிழித்து எறியப்பட்டுக்கிட்டு இருக்கு. குறிப்பா பில் கேட்ஸ், மைக்ரோசாஃப்டோடைய நிறுவனர், பல பேருக்கும் அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன். இப்போ அவருடைய மனைவி மெலிண்டா கேட்ஸ் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஆமா, அவர் எப்ஸ்டீன் கூட தொடர்புல இருந்தது உண்மைதான், எங்க டைவர்ஸ் வாங்குறதுக்கு இதுவும் ஒரு ரீசன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது ரஷ்யா ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருந்து உண்மைதாங்கிறத கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லயும் அவருடைய பேர் எல்லாமே இருக்கு. ஆமா, அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்போட பேர் இருக்கு, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வச்சு சுப்பிரமணியன் சுவாமி, பாஜகவோட மூத்த தலைவர், பாஜகல தான் இருக்காருன்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். அவர் என்னன்னு தெரியல, ஆனா பாஜகவுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வச்சு. குறிப்பா பிரதமர் மோடிக்கு எதிராகவே ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டே அந்த இன்டர்வியூல வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரதமர் மோடி, சென்சார் பண்ணி சொல்லுங்க ப்ளீஸ். ஆமா, பிரதமர் மோடி குஜராத்ல முதல்வரா இருந்தாரு, அந்த டைம்லேயே அங்க உள்ள பெண்களுக்கு பல இன்னல்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் அவர் சர்வதேச லெவலுக்கு போயிட்டாரு, அங்கேயும் சில பிரச்சனைகள் பெண்கள் விஷயத்துல நடந்ததுங்கிற மாதிரி அவர் சொல்லிருக்காரு. ஹர்தீப் சிங் பூரி மத்திய அமைச்சரவையில அமைச்சரா இருக்காரு. இவர் சில வேலைகளை பார்த்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடிக்குங்கிற மாதிரி ஒரு அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நம்ம ரொம்ப நாகரிகமான முறையில சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் சுப்பிரமணிய சாமி சொல்ற அந்த வார்த்தையெல்லாம் கேட்டா ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அதெல்லாம் நம்ம இம்பர்ஃபெக்ஷனா பயன்படுத்தவே முடியாத வார்த்தைகளா இருக்கு. தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா மாநாடு தொடங்கி வச்சிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மகாபலிபுரத்துல 4 points by Sheraton தனியார் ஹோட்டல்ல. ஓகே, அதே ஹோட்டலா? தமிழ்நாட்டில் இருக்கிற சுற்றுலா மையங்களை மேம்படுத்துறதுக்காகவும் சுற்றுலாத்துறையில முதலீடு பண்ணுவாங்களா முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுக்காகவும் தமிழ்நாடு அரசுடைய ஒருங்கிணைந்த பாதையில பயணிக்கிற வகையில இந்த மாநாடு நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதனால வர வெக்கேஷன்ஸ் டைம்ல ஆரம்பிக்க போகுதுல்ல. ஆமா, சுற்றுலா பயணிகளை ஈர்த்த மாதிரியும் இருக்கும், முதலீடுகளையும் ஈர்த்த மாதிரியும் இருக்குன்னு முதல்வர் இந்த மாநாடை தொடங்கி வச்சிருக்காரு. ஒரே கல்ல 2 மாங்காக்கு அடுத்து வருவோம். அதுக்கிடையில முதல்வர் அப்பல்லோ மருத்துவமனைக்கு போய் நலம் விசாரிச்சிருக்காரு. ஆமா, 2 பேரும் நலம் விசாரிச்சிருக்காரு.
முதல்ல வந்து திமுகவுடைய குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் அவர் உடல்நிலை குறைவு காரணம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. முதல்வரும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் போய் நலம் விசாரிச்சாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து பாஜகவோட தலைவர் ராஜாவும் அட்மிட் செய்யப்பட்டிருந்தாரு. குடும்பத்தினர்கிட்ட போய் நலம் விசாரிச்சிருக்காரு முதலமைச்சர். இன்னைக்கு வந்து வானதி சீனிவாசன் போய் ராஜாவை மீட் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோஸ் கூட வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மீண்டும் வந்துட்டாருன்னு வந்து சொல்றாங்க. சீக்கிரம் குணமாய் வரணும். இன்னொரு பக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் நல்லக்கண்ணு உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. சிகிச்சை எடுத்துக்கிட்டு வீடு திரும்பினாரு. அப்பப்போ அவருக்கு வந்து உடல்நல சோர்வு, மூச்சு திணறலாம் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ திரும்ப நேற்று நைட் வந்து அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதுனால ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. சீக்கிர குணமே அவரும் வந்து வரணும். பாமகல அந்த சின்னம் கொடி இது எல்லாமே வந்து என்னைய கேட்காம யாருமே பயன்படுத்தக்கூடாதுன்னு ராமதாஸ் சொல்லிருக்காரு. அன்புமணி தரப்புக்கு தேர்தல் ஆணையம் வந்து அதை பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. நாங்க தான் உண்மையான பாமகன்னு அன்புமணி தரப்பு சொல்லிட்டு இருக்கனால உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தாரு. இந்த கொடி சின்னம்லாம் அவர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன பண்ணியிருக்காங்க உயர்நீதிமன்றம்னா இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்து தேர்தல் ஆணையம் 3 வார காலத்துக்குள்ள இதுல பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பதில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு தான் அந்த கொடி சின்னம்லாம் கிடைக்கும்னு ராமதாஸ் தரப்பு நம்புறாங்க. ஓகே, பார்க்கலாம். இன்னொரு பக்கம் தேமுதிக கூட்டணி அறிவிக்க போறோம்லாம் சொல்லிட்டு இது அறிவிச்சப்பாடு கிடையாது. நேத்து வந்து பிரேமலதா வந்து பேசுறப்ப எல்லா கட்சியும் தான் கூட்டணி பத்தி பேசுறாங்க. ஆனா சில பேர் வந்து தேமுதிக பேசினா மட்டும் பேரம் பேசுறாங்கன்னு வந்து சொல்றாங்க. குறிப்பா சில யூடியூபர்ஸ் விஜயகாந்த் காலத்துல இருந்தே தேமுதிக மேல அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்காங்க. பட் விஜயகாந்துக்கு இருக்கப்பவே கேட்கட்டப்ப விடுங்க, அவங்களுக்கு வந்து நம்மள வச்சு வருமானம் வருதுன்னா பண்ணிட்டு போகட்டும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுதான் நானும் வந்து சொல்றேன். அவங்களுக்கு நம்மள வச்சுதான் வியூஸ் போது பிளப்பு நடக்கட்டும். அவங்களுக்கே வருமானம் வர மாதிரி தெரியல, அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க கட்சி. இதுல யூடியூபர்ஸ் சரி ஓகே அவங்க ஏதோ சொல்லி வந்து விஜயகாந்தோடைய மனைவி எனக்கு வீரம் தைரியம் எல்லாமே வந்து இருக்கு. இன்னொன்னு இப்ப இருக்கிற ஆளும் கட்சிக்கும் சரி எதிர்கட்சிக்கும் சரி தேமுதிக சிம்ம சொப்பனமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, 0.4% வச்சுக்கிட்டு சிம்ம சொப்பனமா தான் இருக்கு. அதான் நாங்களும் சொல்றோம். சொப்பனம் வேணா காணலாம். ஆனா வந்து என்னன்னா இவங்க 2 பேர் பக்கமும் சிம்ம சொப்பனம்ன்றாங்களே, அப்ப 2 பேரும் முடியாதுன்னு கடையை மூடிட்டாங்களா? என்ன பண்ணானா அவங்க ஒரு 40 சீட் கேட்கறாங்கன்னு தெரியுது 2 பக்கமுமே. 40 சீட்டா? அதிமுக 40 சீட் கொடுங்க, 2011 அப்படிதான் கொடுத்தீங்கன்னு கேட்கறாங்க. இந்த சைடு ஒரு 20 சீட்டா கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க திமுக. பேசாம நம்ம அறிவை யூஸ் பண்ணி ஒரு சஜஷனா கொடுக்கலாம் அவங்களுக்கு. அவங்க சிம்ம சொப்பனமான கட்சியாச்சே. 40 சீட் தான் வேணும் உங்களுக்கு. இந்த சீட் 20 கேளுங்க, இந்த சீட் 20 கேளுங்க, 40 கிடைச்சிடும்ல. ஆமா, அது ஃப்ரெண்ட்லி ஃபைட்னு சொல்லி ஒரே தொகுதியில கூட 2 இடத்துலயும் போட்டிடலாம். ஆமா, அதான் 2 பக்கமும் என்ன சொல்லுங்க கூட்டணி போயிச்சு அதை போறாங்க. அந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் அது வந்து உயர்நீதிமன்றத்துல விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா, மதுரை மாவட்ட ஆட்சியர் அந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் நடந்த டைம்ல 144 தடை உத்தரவுலாம் போட்டிருந்தாரு. அது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கடுமையான கேள்விகள்லாம் அவரை நோக்கி கேட்டிருந்தாங்க. இப்ப மாவட்ட ஆட்சியர் தரப்புல ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க உயர்நீதிமன்றத்துல. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து நீதிமன்ற உத்தரவு வந்து மதிக்க கூடாதுனோ பின்பற்றக்கூடாதுனோ எந்த எண்ணமும் எங்களுக்கு இல்லை. அதே நேரத்துல அங்க சூழல் கொஞ்சம் மோசமானதுனால நாங்க வந்து 144 போட்டோம். இப்ப நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர்றோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுவில் வந்து சொல்லியிருக்காங்க மாவட்ட ஆட்சியர் தரப்புல. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய 3வது ஆண்டு தொடக்க விழா. தொடக்க விழாவுக்கு விஜய் வந்தாப்புல. கூட பொதுச் செயலாளர் எப்படி வந்து இருப்பாருன்னு நினைக்கிற? எப்படி வந்தாரு விஜய்? பொதுச் செயலாளருங்கிறது தலைவருக்கு நிகரான ஒரு பதவி. சொல்லப்போனா தலைவருக்கு மேல பதவியெல்லாம் கூட சொல்லுவாங்க. எப்படி கூட்டு வந்திருப்பாரு நினைக்கிற விஜய்? எப்படி கார்ல கூட்டு வந்தாரா? அதான் ஹைலைட்டு. விஜயோட கார் முன்னாடி போக பொதுச் செயலாளர் ரன்னிங் வந்துகிட்டு இருந்தாப்ல, பவுன்சர் கூட ஓடி வந்துகிட்டு இருந்தாப்ல வயசான காலத்துல. அந்த வீட்டுல இருந்தா வீட்டுல பார்க்கவே பரிதாபமா இல்ல. நீலாங்கர வீட்டுல இருந்து பனையூர் இதுவரையும் ஓடி வந்தாரு. கச்சலூர்ல இருந்து முன்னாடி. அவங்க வரதெல்லாம் புரியுது. யங்ஸ்டர்ஸ் பவுன்சர்ஸ் வராங்கிறது தெரியும். பட் ஒரு வயசானவர் ஓடியாந்துகிட்டு இருக்காருன்னா கார்ல ஏத்திருக்கலாம் விஜய். அவர் தான் செயல் வீரன்றாரு, அதனால செஞ்சு காட்டுறாரு போல. ஓடி எல்லாம் முடியும். ஆனா விஜய் தான் எதையும் பார்க்க மாட்டாப்புல. இல்ல கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறதே பார்க்க மாட்டாப்புல. அவரு காருக்கு முன்னாடி நடக்கிறதே வந்து பார்க்க போறாப்புல. சரி ஓகே, இன்னைக்கு விஜய் வந்து பேசினாரு. தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது ஆண்டு விழா அப்படின்னு சொன்னார். அதாவது 3வது ஆண்டு தொடக்க விழா. 2வது ஆண்டு நிறைவு விழா, 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவா? ஆமா.
இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய கட்சியா வந்து வளர்ந்துருக்கோம், அதுக்கெல்லாம் இங்க இருக்கிற நிர்வாகிகளும் பொதுமக்கள் தான் காரணம், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி அப்படின்னு சொல்லிட்டாரு. பெரிய கட்சியா எப்படின்னு அவர் சொல்லிக்கிறாருன்னு தெரியல, பட் அவரே சொல்லிக்கிறாரு பெரிய கட்சி அப்படின்னு. 3,40,000 நிர்வாகிகள் இருந்தா பெரிய கட்சி தானே அப்படின்றாங்க போல. ஆமா. 1977 எம்ஜிஆர் கிட்ட ரேடியோக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அப்ப வந்து பெரியார் இந்த இடத்துல இவங்க எல்லாமான்ட்டு தான் அவர் வந்தாரு. 2021 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா காமராஜர் இந்த இடத்துல, அண்ணா இருந்த இடத்துல, எம்ஜிஆர் இந்த இடத்துல, இவங்க எல்லாமா. அதனாலதான் வந்து இப்ப நம்ம வர வேண்டியதா இருக்கு, டிவிக்கு வர வேண்டியதா இருக்கு, மக்களுடைய கண்ணீரை துடைக்க நம்ம வந்திருக்கோம் அப்படின்ட்டு இருக்காரு. அவங்க கட்சி நிர்வாகி தான் ஒருத்தர் 2021 நம்பி திமுக ஓட்டு போட்டாரு அப்படின்னாரு. அப்ப தெரியலையா அவருக்கு? அதாவது தமிழ்நாட்டுல 2017 வரைக்கும் தான் நல்லா இருந்துச்சான். எடப்பாடி பிறகு நல்லா இல்ல, ஸ்டாலின் சுத்தம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றாரு அவரு. அதுக்கு திமுகவுக்கு ஒரு டிஜிட்டல் திருக்குறள் வேற சொன்னார் அவரு. இப்ப திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா, ஒரு டிஜிட்டல் திருவள்ளுவர் இருந்திருந்தாலும் என்ன தெரியுமா குரல் எழுதியிருப்பாரு? அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றிய உலகு. இதுதான் அந்த ரூம்ல உட்காந்து எழுதிட்டு வந்திருக்காங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி விஜய் வெளியே வர மாட்டேன், விஜய் வெளியே வர மாட்டேன்னு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கீங்க. விஜய் வெளியே வர போறான்னு ஆஹா எப்ப வர போறாருன்னு ஆர்வம் பாத்துக்கிட்டு இருக்கப்ப, எலெக்ஷன் அன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஒவ்வொரு விஜய் 2 பேரும் வெளியே வருவாங்க. ஏன்டா இந்த விஜய் கூப்பிட்டோன்னு சொல்ற எல்லாரும் வந்து வெளியே வாங்க நினைக்க போறாங்கன்னு சொல்றாரு. இல்ல அது திமுக நினைக்க போறாங்களா இல்ல இவரே நினைக்க போறாராங்கிறது தேர்தல் முடிவுலதான் தெரியும். அதே மாதிரி முதல்வர் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு விசில் அடிப்பாருன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, அது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு கூட்டத்துல பேசுறப்பவே வந்து இங்க இருக்கிறவங்க சரியான தூங்க விட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாரு அவரு. பொன்முடி மேடையில உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பாரு. அதேதான். இன்கேஸ் அவர் தூங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கிட்டு இருக்கிறவர்கிட்ட போய் எழுந்திருச்சு எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறேன்னு கேட்டா அவரே விசில் அப்படின்ட்டு வரான். ஏன் காதுல எதுவும் விசில் அடிச்சு எழுப்பலான்னு இருக்காங்களா? ஆனா வந்து அந்த அளவுக்கு முதல்வரே எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாருங்கிற அளவுக்கு நம்பிக்கையில இருக்காரு. கிட்டத்தட்ட 100% வாக்கு எங்களுக்கு தான் ஒழுகுன்னு சொல்லுவாரு போல. அதே மாதிரி எம்ஜிஆர் வந்தபோது இவங்க சொன்னாங்க, எம்ஜிஆர் இப்போ சொல்றாங்க எம்ஜிஆருக்கு வந்து அனுபவம் இருக்கு, அவர் வந்து பல கட்சிகள்லையும் இருந்து வந்தவர், விஜய் அப்படி வந்தவரான்னு கேட்குறாங்க. ஆனா அப்பவே இவங்கெல்லாம் எம்ஜிஆர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு திரை கவர்ச்சி தான், வேற ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப நம்மள அதே எம்ஜிஆரை எடுத்துட்டு வந்து நம்மள விமர்சிக்கிறாங்க அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு. ஆமா, நான் வந்து சினிமா விட்டு வந்துட்டேன், ஆனா இன்னும் நீ சினிமாக்காரன் விமர்சிக்கிறவங்க சினிமா வந்து விட மாட்டேங்கிறாங்க. சில பேர் கருத்து கணிப்பு வந்து நடத்திட்டு இருக்காங்க. அது கருத்து கணிப்பு இல்ல, கடுப்பு கணிப்பது. நீ எடுத்தீங்க டிவிக்கே வரல அப்படின்னா ஒண்ணும் பண்ண வேணாம், திரும்பி முதல்ல இருந்து எடுங்க, அப்ப டிவிக்கே வரும் அப்படிங்கிறாரு. டிவிக்கே மட்டும்தான் கேட்கறாரு போல இருக்கு விஜய். ஆமா, அதே மாதிரி வந்து இந்த பல அணிகள் இருக்கு, நம்ம மக்களோட ஒரு பெரும் சக்தியா இருக்கும். இன்னொரு பக்கம் திமுக தலைமையில ஒரு கூட்டணி இருக்காங்க. அதே நேரத்துல பாஜக மற்றும் பலர் சேர்ந்து ஒரு கூட்டணி இருக்கு அப்படின்னோடனே கோவமாயிட்டாங்க திரும்ப அதிமுகல இருந்து. எங்க தலைமையில தான் கூட்டணின்னு திண்டுக்கல் சீனிவாசன் இறங்கியிருக்காரு. ஸோ அதே மாதிரி பிஜேபி வந்து இந்த டபுள் இன்ஜின் சொல்றத ஏற்கனவே முதல்வர் டப்பா இன்ஜின் சொல்லிருந்தாரு. இவர் என்ன சொல்றாருன்னா டப்பா இன்ஜின், ஓட்ட இன்ஜின், இந்த இன்ஜின் தகர டப்பா இன்ஜின். அதே பழைய தகர டப்பா தான் திமுக எடுத்துட்டு வராங்க. எம்ஜிஆர் விமர்சனம் பண்றப்ப என்ன தகர டப்பாவோ, இது டிஜிட்டல் யுகம், அட்லீஸ்ட் புதுசா எடுத்துட்டு வரலாம்ல, டெக்னிக்கலா எவ்வளவு மாறி இருக்கு. ஆனா அதே பழைய தகர டப்பா எடுத்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. பழைய ஸ்கிரிப்ட் அவங்களை விமர்சனம் பண்ணாலே முதல்வரும் தான் சொல்றாரு, இவரும் அதான் சொல்றாரு, எடப்பாடியும் அதான் சொல்றாரு. என்ன எல்லாரும் ஒரே ஸ்கிரிப்ட், ஒரே இடத்துல இருந்து போகுதா ஸ்கிரிப்ட்? நம்மளும் சொல்லுவோம், நம்மளும் பழைய ஸ்கிரிப்ட், ஆடியன்ஸ் சொல்லுவாங்க, நம்மளே சொல்லிக்கலாம். சரி, ஓகே. இப்படிதான் விஜய் பண்ணிருக்காரு. நீ என்னன்னா ஹைலைட்டா டான்ஸ் வந்து ஆடி இருக்காரு அவரு. எப்பயுமே விஜய் வந்து டான்ஸ் ஆடுங்க, ஒன் லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டு மலேசியால கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப டான்ஸ் ஆனாரு அவரு. இது இன்னொரு லாஸ்ட் டைம் வந்து அவரே கேட்டிருக்காரு. தான் ஹைலைட். பாடகர் வேல்முருகன் வந்து தளபதி தளபதி வாழ்க அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருந்தாரு. அதான் ஹைலைட். விஜய் ரசிச்சிட்டு இருந்தாரு, பக்கத்துல இருந்து ஆதவ அர்ஜுனா ரசிச்சிட்டு இருந்தாப்புல, செங்கோட்டையன் வந்து அவரு வந்து ஆஹா இதெல்லாம் நம்ம கட்சியில பார்க்கவே இல்லையாப்பான்னு முதல்வர் வந்து அது அவர் பார்த்திருப்பாரு. ஏன்னா இவங்க எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பாட்டு விடுவாங்கல்ல தேர்தல். இன்னொரு பக்கம் வந்து என்னானது வந்து அப்படியே சோகமா வந்தாப்புல, என்னடா நடக்குது இங்க அப்படின்ட்டு. ஆனா விஜய் பேசிக்கிட்டு இருந்தப்ப முதல்வரே விசில் அடிப்பாருன்னே சார்னு சூப்பரா அப்படின்னு போய் ஒரு பொதுச் செயலாளர் வந்து சேர் தவி குதிச்சு ஒரு ரசிகரோட பாடையில பாக்குறது டிவிகளோட பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம தான் துணை முதல்வர் நினைக்கிறாரா என்னன்னு கண்ட்ரோல் பண்ணி உட்கார வைக்க உள்ள ஒரு தவிக்கிட்டே இருந்தாப்புல என்ன ஆனது. ஓகே, சரி. என்னன்னா வேல்முருகன் வந்து தளபதி தளபதி வாழ்க அப்படின்னு பாட்டு பாடி முடிச்சாப்புல. பிடிச்சவனே விஜய் வந்து மரியாதை செலுத்ததுக்காக மேடைக்கு வந்து ஏறினோடனே வேல்முருகன் வந்து இந்த ஆறுபடை முருகன், இதுதான் தைப்பூசம்,
ஒரு பாக்ஸ்ல வச்சு ஆறுபடை முருகனுடைய படத்தை வந்து கிஃப்டா கொடுத்தாப்புல விஜய்க்கு. அதை வாங்கிட்டவர் வேல்முருகன் கதை ஏதோ ஒன்று சொன்னாப்புல. உடனே வேல்முருகன் பதட்டமாயி ராஜ்மோகன் கொள்கை பொறுப்பு செயலாளர் அவர்கிட்ட மைக்க வாங்கி என் கூட தலைவரே டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டாருன்னு வந்து ஆக்சுவலி விஜய் தான் கேட்பாங்க ஒன் லாஸ்ட் டைம் நான். பட் விஜய் கேட்டிருக்காவில வேல்முருகன்ட்ட அவர் அதான் நினைச்சிருப்பாரு. ஆமா ஜனநாயகன் தான் வரல, நம்ம டான்ஸ் ஆடி ரசிகர்களை உற்சாரப்படுத்திடுவோம் அந்த மேடையிலன்னு. ஆமா திருப்பி வந்து தளபதி தளபதி வாழ்கன்னு சொன்னோடனே ஒரு பொண்ணு கூட வந்து திருப்பியும் ஒரு டான்ஸ் போட்டாப்புல. அது இதெல்லாம் ஒரு டான்ஸான விமர்சனம் பண்றாங்க திமுக காரங்க. அது விஜய் என்ன பண்ணாலும் விமர்சனம் பண்றதாங்க எங்க வேலைன்னு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க தலைவர் டான்ஸை பாத்தீங்களான்னு சொல்லி டிவி கேப்ப இந்த பக்கம் பண்றாங்க. பட் கட்சி கொள்கையை கேப்பா, கட்சி இதுல பாட்டா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸுக்கு மார்க் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அருண்ராஜ் எப்பதான் பேட்டி கொடுப்பாரு, எப்பதான் நிருபரை சந்திப்பாருன்னு கேள்வி கேட்டு இருந்தாங்க. ஏன்னா NDTV இருந்து வந்தாங்க. அது வந்து பேட்டி எடுத்தவங்களே பேட்டி எடுக்கிறதுலாம் தமிழ்நாட்டுல வந்து நடந்துச்சு. ஆமா, அதுக்கு எப்ப கொடுப்பாங்கன்னு விஜய் கொடுப்பாருன்னு கேட்டப்போ வந்து எப்ப முதலமைச்சர் உண்மையான பத்திரிகை சந்திப்பு நடத்துறாரோ அதுக்கு அடுத்த நாள் விஜய் செய்தியாளர் சந்திப்பாரு அப்படின்ட்டு போனார் அவரு. முதல்வர் கூட அங்கங்க ஏதாவது பேசுவாரு. அது உண்மையான பத்திரிகை சந்திப்பு இல்லம்பாங்க. அதான் உண்மையான நம்ம இதுல பாத்துருக்கோம், ஏர்போர்ட்ல எல்லாம் கொஞ்சம் ஸ்கிரிப்டடா கொடுப்பாரு. அது கூட இவர் பண்ணலையேங்கிறது தானே நம்ம கேள்வியே. விஜய் இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? கொடநாடு 5th கேட் வாட்ச்மேன் சிரிக்கிறாரா? ஒரே கூட்டணியில தான் உங்களுக்கு 20 சீட்டு வேணுமா? ஏன் திமுக கூட்டணியில 10 சீட்டு, அதிமுக கூட்டணியில 10 சீட்டு கேட்க கூடாதான்னு பிரேமலதாவை பார்த்து கேட்கிறாங்க. தேர்தலுக்காவது பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது அறிவிக்க கூடாதா? அதான் காஞ்சிபுரம் பட்டு சேலை கட்டிட்டு பட்ஜெட் படிச்சோமே. தமிழ்நாட்டு மேல எவ்வளவு பாசம்னு இன்னுமா புரியல? ஜனவரி மாசத்தை மட்டும் சாமிக்கு விடுற உங்க உலகம் வேற, 12 மாசத்தையும் சாமிக்கு விடுற எங்க உலகம் வேற. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விஜய்க்கு வந்து அவார்டு கொடுத்துடலாம். தமிழக வெற்றி கழகம் டான்ஸ் எல்லாம் ஆடி ரசிகர்களை தொண்டர்கள் உற்சாகப்படுத்தி இருக்காரு விஜய். டிவிக்கு வந்து இது டான்ஸ் பார்ட்டி அப்படின்னு கொடுத்துடலாமா? டான்ஸ் பார்ட்டியா? ஓகே, கொடுத்து விடைபெறலாம். நன்றி. நன்றி. மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள்.